ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து பூஜை பாத்திரங்களெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டு பூஜை பாத்திரத்தெல்லாம் எடுத்து தண்ணி போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சிடுறேன். சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து புளி வந்து நல்லா ஊற வச்சுருக்கேன். ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். எலுமிச்சம்பழம் சைஸில் ஒரு அளவு புளி எடுத்துக்கோங்க. கூடவே நான் வந்து உப்பு வச்சுருக்கேன். கல் உப்பு இருந்தாலும் சரி, பொடி உப்பு இருந்தாலும் சரி, ஒரு 4 ஸ்பூன் உப்பு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பாத்திரங்களெல்லாம் வந்து அப்போ தான் சுத்தமாக க்ளீன் பண்ண முடியும். நம்ம இன்றைக்கி இந்த 2 பொருள் தான் யூஸ் பண்ண போகிறோம். புளியை வந்து எடுத்து உப்பில் நல்லா தடவி எடுத்துக்கோங்க. நான் பொடி உப்பு எடுத்திருக்கேன் இன்றைக்கி. நல்லா ஒரு 2 நிமிஷத்துலேருந்து ஒரு 3 நிமிஷம் கண்டிப்பாக தேய்க்கணும். அப்போ தான் அது வந்து சுத்தமாக எல்லா அழுக்கும் க்ளீன் ஆகும். விளக்குலலாம் இருக்கிற எண்ணெய் பிசுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்போ தான் போகும். ஒரு 2 நிமிஷமாவது தேய்க்கணும் நீங்கள் நல்லா, அப்போ தான் போகும். நான் இந்த மாதிரி எல்லா பாத்திரத்தையும் நல்லா தேய்ச்சி எடுத்து வச்சிடுறேன். எப்பவுமே நீங்கள் வந்து செம்பு பாத்திரத்துக்கு புளியும் உப்பு சேர்த்து தேய்க்கும் போது சுத்தமாக க்ளீன் ஆயிரும் செம்பு பாத்திரம். நான் எல்லா பாத்திரத்தையும் நல்லா தேய்ச்சி எடுத்து வச்சுட்டு பூஜை சாமானுங்களெல்லாம் வந்து வாஷ் பண்ணி எடுத்துடலாம். இப்போது எல்லாத்தையும் வெறும் தண்ணியில் ஒரு முறை வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் வாஷ் சோப்பு போட்டு மறுபடியும் ஒரு முறை வாஷ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த புளி ஸ்மெல்லெல்லாம் சுத்தமாக போயிடும். எல்லாத்தையும் சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துடலாம்.
நான் எல்லாத்தையும் சோப்பு போட்டு சுத்தமாக ஒரு முறை நல்லா வாஷ் பண்ணிட்டேன். நீங்களும் வாஷ் பண்ணி எடுத்துருங்க. பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக க்ளீனாகி வந்திருக்கு அப்படின்னு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.